என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் என்னென்ன லீவ்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 8 சிஎல், 2 RH, 30 இஎல், அப்புறம் 20 கம்ப்யூட்டர் லீவ் கொடுப்பாங்க இருக்கும். இஎல்னா ஆண்டு லீவு, சிஎல்னா கேஷுவல் லீவு, RHனா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே. இப்போ சிஎல் அப்புறம் RH பார்க்கலாம். முதல்ல இப்போ ஒரு வருஷத்தில் இந்த 8 சிஎலும் 2 RHம் கரெக்டாக அவைல் பண்ணி முடிச்சிடணும், யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இல்லாட்டி லீவ் போட முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். அடுத்தது இஎல் ஆண்டு லீவு. இப்போது ஒரு வருஷத்தில் முதல் பாதி ஜனவரியிலேருந்து ஜூனு ஒரு 15 நாள் இஎல் சேரும். அப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 15 நாள் இஎல் சேரும். ஆக மொத்தம் 30 நாள் இஎல் சேரும், இஎல் இருக்கும் ஒரு வருஷத்தில். இப்போது இந்த ஒரு வருஷம் முடியுது, அடுத்த வருஷம் பிறக்குதுன்னா இப்போது வருஷத்தோட ஒரு முதல் பாதி ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு 15 நாள் இஎல் சேரும். அப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பரு ஒரு 15 நாள் சேரும். ஆக மொத்தம் 30 நாள் சேரும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் பிறக்கும்போது 30 இஎலாக சேரும். அடுத்தது கம்ப்யூட்டர் லீவு. இந்த கம்ப்யூட்டர் லீவில் ஆஃப் பே லீவும் மெடிக்கல் லீவும் அடங்கும். இப்போது ஆஃப் பே லீவுனா இப்போது நான் லீவ் போடுறேன், எனக்கு சம்பளமே வேணாம், அந்த நாளுக்கு எனக்கு சம்பளம் கட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போது ஆஃப் பே லீவில் ஒரே ஒரு நாள் லீவ் போடுறீங்க. இப்போது அந்த ஒரு நாள் லீவ் போடுறீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு சம்பளம் கட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு நாள் போவோம், ஆனால் சம்பளம் கட் பண்ணுவாங்க. அடுத்தது மெடிக்கல் லீவு. இப்போது ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது மெடிக்கல் லீவ் போடணுன்னா ஒரு நாள் போடுறீங்கல்ல, அப்போது ஒரு நாள் லீவ் போட்டால் 2 நாளாக போவோம், 2 நாளாக டெபிட் ஆகும். இந்த மெடிக்கல் லீவு கம்ப்யூட்டர் லீவ் ஒரு வருஷத்தோட முதல் பாதி ஜனவரியிலேருந்து ஜூனு ஒரு 10 நாள் சேரும். அப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பரு ஒரு 10 நாள் சேரும். ஆக மொத்தம் 20 நாள். இப்போது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோட முதல் பாதி 10 நாள், அதுக்கப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பர் ஒரு 10 நாள், ஆக மொத்தம் 20 நாள். 20 நாளாக சேரும் கம்ப்யூட்டர் லீவு. நன்றி. என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் ஒரு வருஷத்துக்கு 8 சிஎல், 2 RH, 30 இஎல், அப்புறம் 20 கம்ப்யூட்டர் லீவு கொடுப்பாங்க இருக்கும். இப்போது சிஎல் எடுத்திங்கன்னா அரை நாளும் எடுக்கலாம், ஒரு நாளும் எடுக்கலாம். RH அரை நாள் எடுக்க முடியாது, ஒரு நாள் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போவோம். இஎலும் அதே மாதிரி தான், ஒரு நாள் லீவ் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். அப்புறம் கம்ப்யூட்டர் லீவில் ஆஃப் பே லீவும் மெடிக்கல் லீவும் இருக்குது. மெடிக்கல் லீவ் எடுத்திங்கன்னா 2 நாளாக போயிடும், 2 நாளாக டெபிட் ஆகிடும். அப்புறம் ஆஃப் பே லீவ் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். நன்றி. இப்போது இந்த சிஎலும் RHம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, அது முடியறதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடணும், எல்லா லீவும் காலி பண்ணிடணும். இல்லாட்டி லீவ் எடுக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். இந்த சிஎலும் RHம் மட்டும்தான் இப்படி அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடணும், இல்லாட்டி வீணாக போயிடும். ஆனால் இஎல் ஆண்ட் லீவெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போது நீங்கள் இந்த வருஷம் எடுக்கலைன்னா கூட அடுத்த வருஷம் இஎல் வரும், அது கூட ஆட் ஆகும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்தோட முதல் பாதி ஜனவரியிலேருந்து ஜூனு இஎல் ஒரு 15 நாள், அப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பர் ஒரு 15 நாள், ஆக மொத்தம் ஒரு வருஷத்தில் 30 நாள் இஎல். இப்போது நீங்கள் ஒரு சில லீவ் எடுத்திருக்கீங்க இஎல், ஒரு சிலது எடுக்கலை,
அப்படின்னா அது வேஸ்ட்டாக போகாது. அது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆட் ஆகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 15 + 15 30 நாள். அதுக்கு அடுத்த வருஷம் 15 + 15 ஒரு 30 நாள். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் 30 நாளாக ஆட் ஆகும். இது நீங்கள் மிச்சம் வச்சுருக்கிற இயர்லி லீவு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதோட ஆட் ஆகும், சேரும். அப்புறம் கம்ப்யூட்டர் லீவ் கூட இதே மாதிரி தான். லீவ் எடுக்கலைன்னா வேஸ்ட்டாக போகாது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்தோட முதல் பாதி இப்போது ஹாஃப் பே லீவும் மெடிக்கல் லீவும் இருக்குல்ல, அதுதான் அந்த கம்ப்யூட்டர் லீவு அதுக்குள்ளே அடங்கும். இது வருஷத்தோட முதல் பாதி ஜனவரியிலேருந்து ஜூனு ஒரு 10 நாள். அப்புறம் வருஷத்தோட இன்னொரு பாதி ஜூலைலேருந்து டிசம்பரு அது ஒரு 10 நாள். ஆக மொத்தம் 20 நாள் ஒரு வருஷத்துக்கு. இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மெடிக்கல் லீவோ ஹாஃப் பே லீவோ எடுத்துட்டீங்க, அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அது வேஸ்ட்டாக போகாது. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆட் ஆகும். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். புது வருஷம் ஆரம்பிக்குதுன்னா ஜனவரியிலேருந்து ஜூனு வருஷத்தோட முதல் பாதி 10 நாள். அப்புறம் ஜூலைலேருந்து டிசம்பர் வருஷத்தோட இன்னொரு பாதி ஒரு 10 நாள். ஆக மொத்தம் 20 நாள். இப்போது நீங்கள் ஒரு சில கம்ப்யூட்டர் லீவு ஹாஃப் பே லீவோ மெடிக்கல் லீவோ எடுத்துட்டீங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு சிலது எடுக்க முடியாமல் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போகாது. அடுத்த வருஷம் 10 + 10 ஒரு 20 நாள். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 10 + 10 20 நாள். இப்படியே 20 நாளாக ஆட் ஆகிட்டே போவோம். இஎல் ஒரு 30 நாளாக இதை சேர்ந்துக்கிட்டே போவோம், ஆட் ஆகிட்டே போவோம். கம்ப்யூட்டர் லீவும் அதே மாதிரி தான் 10 + 10 20 நாளாக ஆட் ஆகிட்டே போவோம் ஒவ்வொரு வருஷமாக. இப்போது இஎல் என்கேஷ்மெண்ட்டு பற்றி பார்க்கலாம். இப்போது நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு 300 நாள் இஎல் சேர்க்கணும். அந்த 300 நாள் இஎல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் என்கேஷ்மெண்ட் கிடைக்கும். லீவ் என்கேஷ்மெண்ட்டுனா இப்போது 300 நாள் இஎல் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கான பணத்தை கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க ரிட்டையர் ஆகும்போது. நன்றி. என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது ஒரு லீவ் பற்றி சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில், அதாவது அதுதான் எக்ஸ்ட்ராடினரி லீவு. இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவை ஒரு லீவாகவே நம்ம கருத முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சிஎல் கேஷுவல் லீவ் எதுவுமே இல்லை, ஆர்ஹெச் அதுவும் எதுவும் இல்லை, இஎல் ஏர்ன் லீவ் அதுவும் எதுவும் இல்லை, ஜீரோ பேலன்ஸு. அப்புறம் கம்ப்யூட்டர் லீவு அதுவும் அதில் வந்து ஹாஃப் பே லீவ் மெடிக்கல் லீவ் இருக்கும். அந்த ஹாஃப் பே லீவும் மெடிக்கல் லீவு எதுவுமே இல்லை, ஜீரோ பேலன்ஸு. அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு வேறு எந்த லீவும் இல்லை. அப்புறம் எனக்கு எடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை லீவு அப்படின்னா இந்த லீவை எடுக்கலாம், எக்ஸ்ட்ராடினரி லீவு. ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே ஆகும். சம்பளம் வந்து கட் பண்ணுவாங்க, மோசமாக பாதி சம்பளம் கட் பண்ணுவாங்க. அதனால் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, வேலை பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவு அது வராமல் பார்த்துக்கணும், அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய இஎல் கம்ப்யூட்டர் லீவெல்லாம் நிறைய சேர்க்கணும். சிஎல் ஆர்ஹெச் எல்லாம் அது பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக எடுக்கணும். எக்ஸ்ட்ராடினரி லீவை நம்ம அவாய்ட் பண்ணோம், இல்லாட்டி லாஸ் ஆஃப் பே, சம்பளம் வந்து கட் பண்ணுவாங்க அந்த லீவ் எடுத்தா. நன்றி.